என் அன்பு வணக்கம். ஸோ சிறுபருப்பு என்னென்னா அவங்களோட ரெசிபி என்னென்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது மூந்தால் சொல்லுவாங்கல்ல சிறுபருப்பு, அது நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் ஜவ்வரிசி. முதல்ல நான் இந்த மூந்தாலை ஆயிலோ கீயோ எதுவுமே போடாமல் ஒரு பாத்திரத்தில் நல்ல பொன்முருவலாக நான் இதை நான் வறுத்துக்க போகிறேன். நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, பருப்போட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நான் 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 1/4 டம்ளர் நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இதோட போட்டுட்டு இதை நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணி இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நான் 1.5 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். அதை நான் தண்ணி ஊற்றி நல்லா பாகு எடுத்துக்கலாம். பாகுனா கரெக்டாக பார்த்து எடுக்கணும்ல. ஆக்சுவலாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அந்த வெல்லம் மெல்ட் ஆகிடும், அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இது வெந்ததுக்கப்புறம் கலக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ். ஸோ இதை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிட்டா போதும், இல்லை 3/4 டம்ளர் ஊற்றிக்கிட்டா போதும். ப்ராசஸ் என்னென்னா தண்ணி ஊற்றிட்டா ஈஸியாக வெல்லம் கரைஞ்சிரும், அது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ஆகிடும். அதுக்காண்டி தான். பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு, ஜவ்வரிசியும் சேர்த்து ஃபென்டாஸ்டிக். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாகை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி, எண்ணெயில் நெய் ஊற்றி நல்ல பொன்முருளாக தேங்காயும் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ஃபேபுலஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விசில் விட்டு வேக வச்சுடுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வச்சு வேக வச்சிங்கன்னா நிறைய பருப்பு எல்லாமே குழஞ்சிரும், பட் 1-2 பருப்பு மட்டும் முழுமையாக இருக்கும், ஆனால் வெந்திருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சரில் பாயசம் கிடைக்கும். இல்லை எனக்கு எல்லா பருப்பும் நல்லா வெந்துடணும், நல்லா மேஷ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 விசில் விட்டுருங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை நான் திரித்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்லோவாக அப்படியே கொதிக்கட்டும். இந்த மீன் டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்ல பொன்முருளாக வறுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக செவந்து வர டயத்தில் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சூப்பர், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் லாஸ்ட் ஸ்டெப்பு தான் பாக்கி. நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 3/4 டம்ளர் வச்சுருக்கேன், பசும்பால், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், என்னென்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தேன். சில பருப்புகள்லாம் தண்ணி நிறைய ஈர்க்கும், ஸோ அது திக்காக இருக்க மாதிரி இருக்கும். பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பாலை சேர்த்துக்கிறேன். சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஓ அப்படி கொடுக்குறேங்க, சூடாக இருக்கும், நல்லா ஊதி தரேன். சரியா? நட்ஸ் வேண்டாமா? சரி ஓகே, நட்ஸோடு எடுத்துருக்கேண்ணே. சுடுது பயங்கரமாக, அதனால தான். சாரி வச்சுடா. நல்லா இருக்கா? அம்மா பண்ணுற மாதிரி இருக்கா? வெரி குட், சூப்பர். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஷேர் பண்ணுங்க.
life is better when we share. share